மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரியிருக்கின்ற புராதன வனேஸ்வரர் திருக்கோயில் என்பது 23 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்ற ஒரு திருக்கோயிலாகும். தற்போது மண்டல குழு, மானியல் குழு, தொல்லியல் குழு அனுமதி பெற்று சுமார் 83 லட்சம் ரூபாய் செலவிலே ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தம் 27/6 அன்று, அதாவது இன்றைக்கு ஒப்பந்த புள்ளி திறக்கப்படுகின்றது. இன்னும் 15 நாட்களுக்குள் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்தியாவின் நம்பர் 1 தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரை வணங்கி, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களின் எதிர்காலத்தை வணங்கி, மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராவூரணி தொகுதியில் உள்ள அருள்மிகு புராதன வனேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் கோயில் திருக்கோயில் காசியை விட திருச்சித்தம்பலம் சிவனுக்கு வீசம் பங்கு, வழிபாடுவோருக்கு பலன்கள் கூட என பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமாள் தோன்றி சொன்னதாக வரலாறு உண்டு. இந்த திருக்கோயில் திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம் வேண்டி மக்கள் ஏராளமாக கூடுகின்றார்கள். எனவே திருப்பணிக்கு நீங்கள் மிகச் சிறப்பாக ஒரு 83 லட்சம் ரூபாய் வழங்கியதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு ஒரு திருமண மண்டபம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமண மண்டபங்களை பொறுத்தளவில் அங்கு பக்தர்களுடைய பயன்பாடு, அதேபோல் திருமணத்திற்கு ஏற்ற ஸ்தலங்களாக இருக்கின்ற வகை இடங்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின்படி இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 97 திருமண மண்டபங்கள் சுமார் 350 கோடி ரூபாய் செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் திருமண மண்டபம் வேண்டும் என்றால் உறுப்பினருடைய கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமண மண்டபம் வழங்கப்படும் என்று அறிவித்த நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, பேராவூரணி பெருமளூர் பேராட்சியில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் திருக்கோயிலில் சிதலமடைந்துள்ளது. அதனை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தவும், திருவோணம் ஒன்றியம் வெட்டுவாக்கோட்டை சென்னியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் செய்யவும் திருமண மண்டபம் அளித்திடவும், சேதுபாசத்திர ஒன்றியம் பள்ளத்தூர் அருள்மிகு கதலி வனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருமண மண்டபமும் கொடிமரமும் வழங்கிடவும், அதேபோல ஆத்தாளூர் வீரமாரியம்மன் கோயிலுக்கு பேராவூரணி சேதுரோட்டில் திருமண மண்டபம் வழங்கிடவும், பேராவூரணி ஒன்றியம் குறிச்சி சிவன் கோயிலுக்கு சிவமடைந்துள்ளது, அதனை புனரமைத்து குடமுழுக்கு செய்யவும் நிச்சயமாக நீங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என வேண்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய கதலிவனேஸ்வரர் திருக்கோயிலும் வீரமாகாளியம்மன் திருக்கோயிலும், அதேபோல் அவர் கோரிக்கை வைத்த சென்னியம்மன் திருக்கோயிலும் கதலீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய 5 திருக்கோயில்களும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். அவர் கோரியபடி குடமுழுக்கு, திருமண மண்டபங்கள் போன்றவை எவ்வளவு விரைவாக பணிகள் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றப்படுமோ அந்த அளவில் விரைவுபடுத்தி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் 1900 திருக்கோயில்கள் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கிறது என்ற தகவலை அவையிலே தெரிவித்து, அவர் கோரிய அந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கும் வெகு விரைவில் நடத்த தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.